வணக்கம் நண்பர்களே. சர்வதேச போதை கடத்தலில் ஈடுபட்ட இந்தியாவை சேர்ந்த, ஏன் தமிழகத்தைச் சேர்ந்த, அதை தான் ரெண்டாக சொல்லணும். அது நமக்கு மிகுந்த அவமானம் தான். நாம் வாழும் அந்த மண்ணை சேர்ந்த, நாம் பேசுகிற அதே மொழி பேசுகிற ஒரு சர்வதேச போதை கடத்தல் மன்னன் எந்த கட்சியில் அவர் இருந்தார், எந்த அணியில் இருந்தார், எந்த அணிக்கு தலைவராக இருந்தார்னு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் கொடுத்த சில வாக்குமூலங்கள் இப்பொழுது உறுதிப்படுத்தப்படாத தகவல்களாக ஆவணங்கள் கையில் கிடைக்கலே ஒழிய அவர் என்ன வாக்குமூலங்கள் கொடுத்தார் என்பதை இப்போது மெதுவாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒன்று, எப்படி இந்த போதைப் பொருட்களை சர்வதேச அளவில் கடத்துவீங்க, இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு, வெளிநாட்டிலேருந்து இந்தியாவுக்கு. இதில் முக்கியமாக அவங்க சொல்கிற வார்த்தை, எங்களால் கஸ்டம்ஸை ஏமாற்றி வர முடியாது. காரணம், கஸ்டம்ஸ் அதிகாரிகள் ஒரு இன்டெலிஜென்ஸ், புத்தி கூர்மை உள்ளவர்கள். அவர்களை எத்தனை எளிதாக கடத்த முடியாது, ஏமாற்ற முடியாது. ஒன்று. இரண்டாவதாக, பணம் ஏதாவது கொடுத்து அவர்களை வசப்படுத்தி கொள்ளலாம் என்றாலும் சற்று கடினம். ஏனென்றால் அந்த மாதிரி அதிகாரிகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படும் பொழுதே அதை ஓரளவுக்கு ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஒருவேளை பணியில் சேர்ந்ததுக்கப்புறம் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்க வேலையில் இருக்க வாய்ப்பு இல்லை. அந்த கஸ்டம்ஸ் அப்படி தான் இருக்கும். இவர் கஸ்டம்ஸ் எல்லாம் நம்பி வரல. ஏன்னா கஸ்டம்ஸ் இது பண்ணுறது கஷ்டம் அவருக்கு தெரியுது. அவர் எப்படி கடத்தியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. வெளிநாடுகளில் இவங்க எந்த நாட்டிலேருந்து போதை பொருட்களை கடத்தி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நாட்டிலேருந்து இறந்து போனவர்கள், அவங்க என்ஆர்ஐ, அதாவது இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு ஆவணம் தயார் பண்ணி அந்த இறந்தவர்களின் உடல்களுக்குள் இந்த போதைப் பொருட்களை வைத்து அதை தையல் போட்டு, இறந்தவர்கள் உடல்கள் என்பதால் அதில் செக் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இருக்காது. டெட் பாடிஸ் வெளியில் அது வாங்குறதுக்கு அழுதுட்டு இருப்பாங்க, ஆட்கள் இருப்பாங்க, அல்லது இவங்களே கூட செட்டப் பண்ணிடுவாங்க. அந்த டெட் பாடி, அந்த சவப்பெட்டி, இதுகளுக்குள்ளெல்லாம் இந்த போதைப் பொருட்களை மறைத்து வைப்பது. அதாவது இது ஸ்கேனிங்குள்ளே, டெட் பாடியை போய் ஸ்கேனிங்குள்ளே கொண்டு வர மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை ஒன்று. அப்படி கொண்டு வந்தாலும் இவைகள் கண்களுக்கு தெரியாத அளவுக்கு உடலில் ஏதோ ஒரு பாகத்தோடு அதை இணைத்து விடுவது, இறந்த பாடியோட. இன்னொன்று, கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ், அதில் எப்படி பொருத்துனாங்கன்றது தான் ரொம்ப முக்கியம். பவுடர் வடிவத்தில் இருக்கிறத திடப்பொருளாக மாற்றி கம்ப்யூட்டரோட பாகங்களாக சில கெமிக்கல்ஸ் வச்சு மாற்றி கம்ப்யூட்டர் பாகங்களாக அதை ஃபிட் பண்ணி இங்கே அதை திருப்பி பவுடர் ஆக்கிறது. இன்னும் பல விஷயங்கள் இருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம்.